இந்த Chronicles of Wasted Time. ஸோ எல்லா சாங்ஸோட ஃபர்ஸ்ட் லைன் தான் வந்து டைட்டில் எடுத்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நான் பெருசா இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் போல. ஸோ ஆல்ரெடி சார் கொடுத்துட்டாரு இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்னா 14 லைன்ஸ் ஆனது தான். இதுல வந்து 3 quatrains. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே. இதோட இந்த போயம்ல 3 quatrains ஒரு கப்லெட். அதாவது quatrainsனா 4 லைன் ஓகேங்களா. ஒரு quatrain குவாடு அப்படின்றாங்களா அந்த quatrains. ஸோ 4 லைன் தான் ஒரு quatrains. ஸோ அந்த மாதிரி முன்னாங்க 12 ஒரு கப்லெட்னா 2 லைன் 14 லைன் ஓகேங்களா. ஸோ இது எதுல எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அயாம்பிக் பென்டாமீட்டர்ல எழுதியிருக்காங்க. ஸோ இதோட ரைம் ஸ்கீம் என்னன்னா ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜி ஜி ஓகேங்களா. ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜி ஜி இதான் இதோட ரைமிங் ஸ்கீம். இப்போ நம்ம போயம் லைன்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் quatrain பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் quatrainsல என்ன சொல்றாங்கன்னா when in the chronicle of wasted time சார் அந்த லைன்ஸ் வந்து கரெக்ட்டா வைங்க சார். லைன்ஸ் செட் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே மேம். ஓகே இப்போ ஓகேங்க சார். ஓகே. when in the chronicle of wasted time I see descriptions of the fairest ways. ஸோ இங்க chronicle அப்படின்றது என்னன்னா ஹிஸ்டரி ஆர் புக்ஸ் ஓகேங்களா. வேஸ்டட் அதோட மீனிங் என்னன்னா பாஸ்ட். ஸோ இதுல என்ன பாக்குறேன்னா நான் பாஸ்ட் டைம்ல இருக்கிற ஹிஸ்டரி ஆர் புக்ஸ்ல பார்க்கும்போது ஐ சி நான் பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் த ஃபேரஸ்ட் வெயிட்ஸ். ஸோ வெயிட்ஸ்னா என்னன்னா பீப்புள்ஸ் ஆர் பர்சன்ஸ். ஸோ ஒரு அழகான அழகானவர்களை பத்தி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. எதுலனா பாஸ்ட் கிரானிக்கல்ஸ். ஸோ பாஸ்ட் ஹிஸ்டரியில எழுதின ஒர்க்ஸ்ல எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐ சி டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் த ஃபேரஸ்ட் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா அண்ட் பியூட்டி மேக்கிங் பியூட்டிஃபுல் ஓல்ட் ரைம் இன் பிரைஸ் ஆஃப் லேடிஸ் டெட் அண்ட் லவ்லி நைட்ஸ். ஸோ அதுல இருக்கிற ஃபேர் அந்த பியூட்டி தான் என்ன பண்ணுன்னா அந்த பியூட்டி தான் ஒரு மேக்கிங் ஏ பியூட்டிஃபுல் போயம்ஸ். ஒரு பியூட்டிஃபுல்லான போயமை கிரியேட் பண்ணிருக்கு. அந்த பியூட்டிஃபுல்லான போயம் அந்த ரைம்ன்றது இங்க போயம் ஓல்டு போயம்ஸ். ஒரு அழகுன்றதான் ஒரு அழகான ஒரு போயமே கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல என்ன ஸ்பெசிபிக்கா அந்த அழகுல என்ன ஸ்பெசிபிக்கா யாரு இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன் பிரைசஸ் ஆஃப் லேடிஸ் டெட் அண்ட் லவ்லி நைட்ஸ். ஸோ இறந்து போன பெண்மணிகளை பற்றியும் ஸோ அப்புறம் போர் வீரர்கள் ரொம்ப இனிமையான ஒரு போர் வீரர்களை பற்றியும் பேசியிருக்காங்க. லைக் அலெக்சாண்டர் த கிரேட். ஸோ அந்த மாதிரி அவரு படிச்ச காலகட்டத்துல இருந்த ஸோ வேரியஸ் கிங் அர்த்தரு. ஸோ இங்க லேடிஸ் டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளியோபட்ரா அப்புறம் ஹெலன் ஆஃப் ட்ராய். ஸோ இவங்களுடைய பியூட்டியை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இன் பிரைசஸ் ஆஃப். ஸோ ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரியை ஒன்றத பாக்குறாரு. ஸோ அதுல என்ன பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பீப்புளுடைய ஃபேரை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேர் தான் அந்த பியூட்டி தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு பியூட்டிஃபுல் போயம் ஓல்டு போயம் பியூட்டிஃபுல்லான ஒரு போயம் கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான போயம்ல எதை பத்தி பெருசா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா இறந்து போன லேடிஸ் அதாவது டெட் லேடிஸும் பிளஸ் லவ்லி நைட்ஸ் அப்படின்றத பத்தியும் தான். ஸோ நான் இந்த கிளியோபட்ரா இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான் சொன்னேன். பட் டெக்ஸ்ட்ல இது இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் quatrain. இதுல ஏதாவது டவுட்ஸ்? ஃபர்ஸ்ட் quatrainல ஏதாவது டவுட்ஸ்? நோ சார் கிளியரா? ஓகே அது ஈஸியா கிளியர் சார். ஓகே நெக்ஸ்ட் தென் அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா தென் blazons of sweetie beauty's best. So then இந்த blazon means என்னன்னா பிரைஸ் பண்றது. ஸோ ஒருத்தரை பத்தி பிரைஸ் பண்ணி பேசுவாங்கல்ல. ஸோ அந்த பிரைஸ் பண்ணி பேசுறதுல எது ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னா பியூட்டிஸோட பெஸ்ட். ஸோ என்ன ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னா பியூட்டிஸோட பெஸ்ட்.
ஸோ பியூட்டின்றத இங்க யார ரெஃபர் பண்றாங்க? த லேடிஸ் டெட் லேடிஸையும் லவ்லி நைட்ஸையும். ஸோ அவங்கள பத்தி தான் பிரைஸ் பண்ணியிருக்காங்க ஓல்டு போயம்ஸ்ல, ரைட்டா? ஸோ எஸ் சார் எஸ் சார் அந்த பெஸ்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப் ஹேண்ட், ஆஃப் ஃபுட், ஆஃப் லிப், ஆஃப் ஐ, ஆஃப் ப்ரோ. ஸோ அவங்களுடைய கை, காலு, இதழ், கண்ணு. ஸோ இங்க ப்ரோன்றது வந்து நம்ம புருவத்தையும் குறிக்கலாம், அண்ட் அனதர் ஒன் திங் ஃபோர்ஹெட்டையும் குறிக்கும், முன்னெற்றி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதையும் குறிக்குது. ஸோ எதை பத்தி பெஸ்ட் அப்படின்ட்டு அதுல எதை பிரைஸ் பண்றாங்கன்னா, அவங்களுடைய கை, அவங்களுடைய காலு, அவங்களுடைய இதழ், அவங்க கண்ணு, அவங்களுடைய ஃபோர்ஹெட், இதை பத்தி எல்லாம் பிரைஸ் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பாக்குறாருன்னா, ஐ see there. இங்க தேர்ன்றது என்னன்னா ஓல்டு போயட்ஸ், ஓகேங்களா? சோ ஐ see there antique pen would have expressed even such a beauty as you master now. சோ அந்த ஆன்டிக்னா என்னன்னா ஏன்ஷியன்ட். சோ அவர்களுடைய பழமை காலத்து பெண்ணு எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அவங்க எழுதின எழுத்துக்கள்ல என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னு நான் இப்ப பாக்குறேன்னா, ஐ சி ஈவன் சச் எ பியூட்டி as யூ மாஸ்டர் நவ். சோ உங்களுடைய அழகதான் அங்க வர்ணிச்சிருக்காங்க. சோ உங்களுடைய பேரழகதான் அங்க அந்த ஏன்ஷியன்ட் பென்ல வர்ணிச்சிருக்காங்க. ஈவன் சச் எ பியூட்டி யூ மாஸ்டர் நவ். இந்த மாஸ்டர் நவ்ன்றது இந்த ஃபேர் யூத் மிஸ்டர் WH குறிக்கும், ஓகேங்களா? எஸ் சார் எஸ் சார் இந்த குவாட்ரன்ல ஏதாவது நோ சார் கிளியர் சார் Clear, sir. So all the praises are but prophecies of this our time. So அவங்களுடைய praises எல்லாமே என்னன்னா ஒரு ப்ராஃபஸினா என்னன்னா இந்த டைமுக்கான ப்ராஃபஸி. ஸோ பின்னாடி நீங்க இருக்க போறீங்கன்றத முன்னாடியே சொல்லியிருக்காங்க அந்த ஓல்டு போயட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆல் யூ ஃப்ரீ ஃபிகரிங். ஸோ அந்த ஆல் யாரு ரெஃபர் பண்ணதுன்னா ஏன்ஷியன்ட் போயட்ஸ். ஸோ அவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க இப்படிதான் இருக்க போறீங்கன்றத முன்னாடியே ஃப்ரீ ஃபிகர் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ ஸோ அவரு என்ன இதுல இன்டைரக்ட் மீனிங்கும் என்னன்னா, ஸோ அவரு வந்து அந்த டெட் லேடிஸ பத்தியும் எழுதல, லவ்லி நைட்ஸ பத்தியும் எழுதல, இப்ப இருக்கிற உங்களை பத்தி அப்பவே எழுதிருக்காங்க அப்படின்றது இன்டைரக்ட் மீனிங்கும் இருக்கு சார் இதுல, ஓகேங்களா? ஆல் யூ ஃப்ரீ ஃபிகரிங் அண்ட் ஃபார் தே லுக்ட் பட் வித் டிவைனிங் ஐஸ். ஸோ ப்ராஃபஸி சொல்றவங்க எல்லாமே ஒரு தீர்க்க தரிசின்றவங்க பார்ப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி அவங்க அப்பவே நீங்க இந்த மாதிரி இருக்க போறீங்கன்றத அப்பவே அவங்களுடைய பென் ஆன்டிக் பென்ல எழுதியிருக்காங்க. பட் ஆனா they had not skill enough your worth to sing. சோ உங்களுடைய ஒர்த்த பத்தி பாடுற அளவுக்கு, கவிதை பாடுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்கில் இல்ல, போதுமான ஸ்கில் இல்ல அப்படின்ட்டு தேர்ட் குவாட்ரைன் சொல்றாரு, ஓகேங்களா? ஓகே ஓகே Last couplet. எஸ் For we which now behold these present days. So present இப்போ for we now behold these present day have eyes to wonder. So இப்போ நாங்க உங்களை பார்க்கிறது எப்படி பார்க்கிறோம்னா ஒரு ஆச்சரியமா பார்க்கிறோம். So have eyes to wonder. ரொம்ப ஆச்சரியமா கண்களை வியந்து நாங்க பார்க்கிறோம். But let tongues to praise. பட் உங்களை பிரைஸ் பண்றதுக்கு எங்களுடைய அந்த டங்ல ரொம்ப லேகிங் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த சானட்டை. லேக் ஆஃப் டங் டு பிரைசஸ். உங்களை பிரைஸ் பண்ற அளவுக்கு எங்க இதுல மவுத்ல இருந்து இன்னும் வேர்ட்ஸ் சிங் பண்றதுக்கு வர மாட்டேங்குது, லேக் ஆகுது. பட் உங்களை நாங்க ஒரு ஆச்சரியமா பாக்குறோம் இந்த பெர்சன்டேஜ்ல அப்படின்ட்டு சொல்லி இந்த சானட்டை கம்ப்ளீட் பண்றது. சார் இதுல ஏதாவது டவுட்ஸ்? ஓவராலா இது சொல்லுங்க. No, sir. ஒன்னும் இல்ல மேம், சார் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து என்ன பண்றாருன்னா ஓகே அந்த 126 சானட் வரைக்கும் ஃபேர் யூத்தை பத்தி தான் பிரைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா அந்த ஃபேர் யூத்தோட அழகை தான் இங்க பிரைஸ் பண்றாரு. இதோட மெயின் தீமே என்னன்னா
Praising the beauty of youth, fair youth.